ஒழுக்கம், டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தைய எல்லாரும் தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது நிறைய பேச போறேன். அவர் டிசிப்ளினா இருக்காருன்னு சொல்றாங்க இல்லைங்களா? யாருக்குமே தெரியலைங்க. டிசிப்ளின் என்ன தெரியுமா சொல்றாங்க? மேலதிகாரி அப்படியே செஞ்சா டிசிப்ளின் ஆமா. அது அப்படி இல்ல. அடிமைத்தனம்னு பேரு. டிசிப்ளினா இருப்பாங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்கணுமாமா. அப்படி கிடையாதுங்க. தப்பா சொன்னா கேட்டா டிசிப்ளின் கிடையாதுங்க. இப்படி நம்மள ஏமாத்தி வச்சிருக்காங்க. டிசிப்ளின் அப்படின்னா மேல இருக்கவங்க சொன்னா என்ன வேணா கேட்கணும். அப்படின்னு தப்பா புரிய வச்சிருக்காங்க. நான் கேட்க மாட்டேன். டிசிப்ளின்னா என்னன்னு தெரியும். காதல் குண்டு, லவ் பாம் அப்படி சப்ஜெக்ட் இருக்கு. வர்ணனை, கமாண்டேட்டரி, எல்லை, பவுண்டரி. நம்மளாம் யாருக்குமே பவுண்டரி செட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் அடிச்சிடறாங்க உள்ள வந்து. நிறுத்தணும். நோ ஸ்டாப் நிறுத்தணும். நிறுத்துறதே இல்லை. யோசிச்சுட்டே இருப்போம். என்ன சொல்லலாம்? நோ சொல்லலாமா? பிடிக்கல. அதுக்குள்ள அடிச்சிருவாங்க. நோ அப்படின்னு சொல்லி பழகணும். சாரின்னு சொல்லி பழகணும். அது யோசிக்கிறீங்கல்ல, அப்பதான் அடிக்கிறாங்க. விதிமுறை, பொது உணர்வு, காமன் சென்ஸ், பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ், சமுதாயம், சொசைட்டி. சொசைட்டியை வன்மையாக கண்டிக்கிறது. ஒப்பனா சொல்றேங்க. சொசைட்டிங்கிற பேர்ல நிறைய தப்பு நடக்குதுங்க. கேட்டா சொசைட்டிங்கிறாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன். சொசைட்டிக்காக வாழுங்கிறாங்க. நாம எங்க சொசைட்டிக்காக கஷ்டப்படணும்? சொசைட்டிங்கிறது நல்ல விதமா இருந்தா நான் இருக்கிறேன். அது தப்பா ரூல்ஸ் வச்சிருக்குது. ஏன் கேட்கணும்? அதை பத்திலாம் பார்க்க போறோம். தனிப்பட்ட, பர்சனல், நடத்தை, மேனர்ஸ், நம்பிக்கை, ட்ரஸ்ட், ஞானம், விஷ்டம், முழுமையான அர்ப்பணிப்பு, மனப்பூர்வமான சரணாகதி, பாரபட்சம், பார்ஷியாலிட்டி, அவரவர் நிலையில் அவரவர் சரியே, ஃபீலிங்ஸ், தனிமை, பிரைவசி, துணிவு, பிரேவ், கம்ப்ளீட் ரேடிக்கல் அக்செப்டன்ஸ், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். பாருங்க 69 உணர்வுகள்.